ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் ரெட்லி ஸ்காட்டோட டைரக்ஷனில் வந்த மேஸ்டிக் மேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ராயிங்க நம்ம ஹீரோ அவன் ஒரு கான் ஆர்டிஸ்ட். கிட்டத்தட்ட சதுரங்கோட்டை படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி தான். நிறைய பேர் நல்லா ஏமாத்துறது திட்டுத்தொழில் பண்ணுறதுன்னு இன்னமும் நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கான். அதே மாதிரி கடைசி இவனு ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு திட்டு வேலை பண்ணுறதா இருக்காங்க. பட் அந்த திருட்டு வேலையினால நம்ம ஹீரோக்கு வந்து பிரச்சனை என்ன, இவன் வாழ்க்கை எதுக்கு எடுத்து எப்படி தலையில் மாறி போகுது, இதை சொல்கிற ஒரு படம் தான் மேஸ்டிக் மேன். சீரியஸ்லி இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படத்தோட கடைசி அரை மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு சதுரங்கோட்டை படத்தோட வைப் கொடுத்துட்டே இருக்கும். கடைசியில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் ரெட்லி ஸ்காட். இவரோட படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி ஹிஸ்டாரிக்கலாகவும் சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் தான் இருக்கும். பட் அவர் ஜான் விட்டு வெளியே வந்து எடுத்த ஒரு படம் தான் இந்த மேஸ்டிக் மேன்கிற படம் கூட. சரி, இப்போ வாங்க மேஸ்டிக் மேன்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான ராயை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கான் ஆர்டிஸ்ட், அதாவது திருட்டு வேலை பண்ணுறவன். இவனுக்கு ஃப்ராங்க்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ரெண்டு பேர் சேர்ந்து தான் மக்கள் நிறைய விஷயத்தில் ஏமாத்தே இருப்பாங்க. அதை வச்சு காசு சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃபுக்கு இந்த ஆள் பிடிச்சிருக்காது. இதனால் 15 வருஷம் முன்னாடியே நம்ம ஹீரோ டிவோர்ஸ் பண்ணியிருப்பா. அதனால் நம்ம ஹீரோ இப்போ தனியாக தான் இந்த வீட்டில் இருக்கான். படத்தோட ஸ்டார்டிங்கே சில டேப்லெட்டில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஓசிடி இருக்குது. அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ வீட்டில் டவல் வைக்கணும்னு வச்சுக்கோம், அந்த டவல் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கணும். வீடுனா பயங்கர சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர். அவனுக்கு அந்த டேப்லெட்லாம் போட்டுட்டு இவன் ஃப்ரெண்டான ஃப்ராங்கை பார்க்க போகிறான். பார்த்தா ஃப்ரெண்டு ஒரு வயசான பாட்டிட்டு பேசிகிட்டு இருக்கான். இவங்க வேலையை என்ன ஏமாத்துறது தானே. அந்த மாதிரி வயசான பாட்டி ஃபோன் பண்ணி, மேடம் நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபில்டர் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் யூஸ்வலாக வாங்குவீங்களா வாட்டர் ஃபில்டர், அதோட ரேட்டை பாதி உடச்சி தரோம். கிட்டத்தட்ட 30% நீங்கள் காசு சேவ் பண்ணலாம். இந்த ஃபில்டர் வேணுமான்னு கேட்குறப்ப அந்த பாட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேடம் வேணா எங்கள் ஓனர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபோன் கொடுத்துருவான். நம்ம ஹீரோ செம்ம சூப்பர் ஓனர் மாதிரி பேசுவான். ஆமாம் மேடம், எங்கள் கம்பெனியில் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு, வாட்டர் ஃபில்டரில் சீப்பாக தந்துட்டுருக்கோம். உங்கள் குரலை கேட்குறப்ப வயசானவங்க மாதிரி தெரியுது. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் அட்ரஸ் மட்டும் தாங்க, நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். டெலிவரி பர்சன் கிட்ட காசு கொடுத்துருங்க, அவ்வளோதான் சொல்கிறப்ப அது பெரியவங்க சேர்ந்து ஃபோன் வச்சுருவாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அட்ரஸ் கிடச்சிருச்சு. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த பாட்டி தத்தை வீட்டுக்கு தான். ஆக்சுவலி நேற்று அந்த பார்சல் அனுப்பியிருப்பாங்க. பட் அது ஒரு ஃபேக்கான பார்சல். ஜஸ்ட் அந்த பாட்டிகிட்டேருந்து காசு வாங்கிட்டு வெறும் மட்டும் அனுப்பியிருப்பாங்க. இது பார்த்து அந்த பாட்டி கோபம் இருக்கும். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், பட் போலீஸுங்க வந்திருக்க மாட்டாங்க. அது போல் இவங்க தான் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி ஃபேக் ஒரு ஐடி கார்டு காமிச்சு, மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களே அதான் நீங்கள் வந்திருக்கோம், உங்கள்கிட்ட பேசலாமான்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி அழுத்தே சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணாங்கப்பா, ஏதோ ஆஃபர்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, நாங்களும் சேர்ந்து பே பண்ணிட்டோம். பட் பார்த்தா வாட்டர் வரவே இல்லை, எங்களெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம வேறு அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறேன். சரி மேடம், நான் கூடிய சீக்கிரம் திட்டு பசங்க யாரும் கண்டுபிடிச்சிருவோம். பட் கிடச்ச இந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட முடியும். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கிடைக்குமா, நாங்கள் அதில் காசு போட்டுறோன்னு சொல்கிறப்ப இந்த பாட்டி தான் நம்பிடுறாங்க. ஏன்னா உங்கள் வயசானவங்க, படம் நடக்கிறது 2000, அப்போ இருந்த மக்களுக்கு அவேர்னஸ் அவ்வளோக்கா இருக்காது. அதனால் இந்த பாட்டி தாத்தா அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. கட் பண்ண உடனே நம்ம ஹீரோ பேங்க்லேருந்து பணத்தை கறந்துடுறான். இப்போ அந்த பாட்டி தாத்தா அக்கௌண்ட்டு ஜீரோவில் போயிருச்சு. கிடைச்ச பணத்தை நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதான் எங்கள் வேலையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஓசிடியில் பாதிக்கப்பட்டு இருப்பான். இப்போ கூட அந்த பாட்டி வீடு போயிருப்பாங்களே, லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகி ஆள் ஒரு மாதிரி கான்சியஸே இல்லாத மாதிரி போயிருப்பான். பட் திரும்ப அந்த வேலைக்குள்ள வந்திருப்பான். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஹீரோ பிரச்சனை வரனால இந்த தொழில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, இதை மட்டும் சரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். இப்போ பங்கு பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கடைக்கு போவான். அங்கே போய் சில பொருட்களை வாங்குறப்ப ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடும். லைட்டாக சைட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்தா வீட்டில் ஒரு நாய் பொம்மை இருக்கும். அது தலையை திருகுனா கிட்டத்தட்ட உண்டில் மாதிரி தான். இவன் கலெக்ட் பண்ணுற பணத்தை எல்லாத்தையுமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். தென் அதுக்கடுத்து வழக்கமாக ஐடியா படுத்து வைக்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் இவனுக்கு ஓசிடி இருக்கே, வீடே பர்ஃபெக்டாக இருக்கணும். பார்த்தா ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஒரு 3 இலை தான் இருக்கும். அது எப்படி 3 இலை இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இலையில க்ளீன் பண்ணிடுவான். தென் அதுக்கடுத்து வழக்கமாக காலேஜ் டேப்லெட் போலான் இருப்பான். அப்போ தெரியாதனமாக கை தட்டி அந்த டேப்லெட் சிங்கில் விழுந்துடும். ஃபுல் மாத்திரை கீழே விழுந்துடும். அடைச்சை மாத்திரை போயிடுச்சு. சரி நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் வழக்கமாக பார்க்க டாக்டர் ஃபோன் பண்ணுவான். பட் பார்த்தா அந்த டாக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. அவர் இப்போ வேறு ஊருக்கு போயிட்டாரு. இதுக்கடுத்து என்னால் ஒன்று பார்க்க முடியாதுன்னு சொல்கிறப்ப, டாக்டர் நான் சீரியஸாக பேசி ஆகணும், அட்லீஸ்ட் அந்த மாத்திரை பேராக சொல்லுங்கள், நான் போய் மெடிக்கல் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறப்ப அந்த டாக்டர் கண்டிக்கவே மாட்டார். அவர் போட்டு ஃபோன் வச்சுருவார். மாத்திரை இல்லாமல் நம்ம ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருது. பார்த்தா வீட்டை போட்டு தேய்தான் தேய்ச்சிட்டு இருப்பான். ஓசினாலும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோண்டிட்டே இருக்கு. அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, என்ன மச்சான் இன்னைக்கு வேலைக்கு வரலையா, காலையிலேருந்து ஆளே காண சொல்கிறப்ப என்னால் முடியலடா, என் பாடி என்னையே கேட்காம அதுபடி க்ளீன் பண்ணிட்டே இருக்கு, நீ என் வீட்டுக்கு வந்து சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து வீட்டுக்கு வருவான். பார்த்தா வரப்போ ஷூ கார்டு வந்திருப்பான். டேய் ஷூ கார்டு இருக்குடா இங்கே வந்த பாரு, தர அழுக்காயிருச்சு, இது தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு தேதி வச்சுட்டு இருப்பான். நேரத்தில் உனக்கு மூச்சில் வாங்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல. அடா பாவி மாத்திரை களியாயிருச்சா, சரி நீ எதுவும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரால் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ டாக்டர் ஃபோன் பண்ணி கொடுவான். அவர் வந்து நம்ம ஹீரோக்கு தெரப்பி எடுத்துகிட்டு இருப்பார். இதுக்கடுத்து நான் தானோட புது டாக்டர், இதுக்கடுத்து எதுனாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். சரி சொல்லு, முன்னாடி இருந்த டாக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, உனக்கு என்ன மாதிரி மாத்திரை எழுதி கொடுத்தான்னு கேட்குறப்ப அந்த மாத்திரை பேர்லாம் தெரியல, ஆனால் சிஆர்சினே தான் வரும், பட் எனக்கு தெளிவாக தெரில, இதான் என் பிரச்சனைன்னு சொல்கிறப்ப இவர் எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்குவாரு. சரி உனக்கு இந்த ஓசிடி எப்போ வந்து வர ஆரம்பிச்சிச்சு, உனக்கு ஞாபகம் கேட்குறப்ப நான் பேர் சொல்ல ஆரம்பிப்பேன்.
சொல்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் அப்போ வரைக்கும் ஹாப்பியாக தான் இருந்தேன். பட் என் ஒய்ஃபு எங்கிட்ட டிவோர்ஸ் வாங்கி தனியாக போயிட்டா. போகிறப்ப அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. இந்நேரத்துக்கு என் பொண்ணு எப்படி போகணும்னு தெரிய முடிக்குது. அப்போ இருந்து எனக்கு இந்த ஓசிடி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்து ரெகுலராக டாக்டர் கிட்ட தான் மாத்திரை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ டாக்டர் போனதுக்கு எனக்கு என்ன பண்ணே தெரில. ப்ளீஸ் டாக்டர் நீங்கள் எனக்கு மாத்திரை தாங்கன்னு சொல்கிறப்ப, ஓ அப்போ இது கிட்டத்தட்ட மென்டல் டிசார்டர் மாதிரி. எப்போ உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போயிருக்காங்களோ அப்புறம் இந்த நோய் உங்களுக்கு வந்திருக்கு. திரும்ப நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃப் கிட்ட சேர்ந்துட்டீங்கன்னா இந்த நோய் உங்களுக்கு வரவே வராது. நீங்களும் அதை ட்ரை பண்ணாமல் கேட்குறப்ப எப்படி டாக்டர் போக முடியும்? நாங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டோமே. பட் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். அது பையனா பொண்ணை கூட தெரிய முடிக்குது. ஒன்ஸ் அவனை பார்த்தா கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறப்ப டாக்டராக நோட் பண்ணிக்கிறாரு. சரி ராய், நான் இப்போதைக்கு டெம்பரரி சில மாத்திரை எழுதி தரேன். கூடவே உங்கள் ஒய்ஃப் கிட்டே பேசி பார்க்குறேன். 2 பேரும் சேர்த்து முடியாது ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த டாக்டருக்கு வந்து கிளைம் போயிறாரு. அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரையை போட ஆரம்பிக்கிறான். முன்னோட ஹெல்த்தில் கொஞ்சம் பெட்டராகவே ஆன மாதிரி இருக்குது. 2 நாட்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். கட் பண்ண ஒரு நாள் அந்த டாக்டர் ஃபோன் பண்ணுவார். ராய், நான் உங்கள் ஒய்ஃப் பற்றி கேட்டு பார்த்தேன். உங்கள் ஒய்ஃப் இப்போ வரைக்குமே உங்களுக்கு கோவத்தில் இருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அந்த பொண்ணோட பேர் ஏஞ்சலா. இப்போ 14 வயசு ஆகுது. நான் அந்த பொண்ணுகிட்டே பேசி பார்த்தேன். அவளுக்கும் உங்கள் அப்பா பார்க்க ரொம்ப நாள் ஆசையாக இருக்கான். இந்த ஸ்கூலில் தான் உங்கள் பொண்ணு படிக்கிறா. இன்றைக்கி ஈவினிங் உங்கள் அப்பா உன்னை பார்க்க வரான்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். உங்கள் பொண்ணு பார்க்க ஆசை இருந்தால் போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. ஏன்னா 15 வருஷம் பார்க்காத பொண்ணை இப்போ பார்க்குற வாய் படிச்சிருக்குல. போய் பார்ப்போன்னு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்கூலுக்கு போகிறான். பார்த்தா ஸ்கூல் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. இது நம்ம பொண்ணான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணையும் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு அங்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு யாரோ ஒருத்தர் தேடுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோக்கும் இதை நம்ம பொண்ணு தோண ஆரம்பிக்குது. அதனால் கீழே இறங்கி போய் பாப்பா உன் பேர் ஏஞ்சலான்னு கேட்குறப்ப அந்த பாப்பா உங்கள் பேர் ராயன்னு கேட்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு பாட்டை நினச்சி நம்ம ரொம்ப ஹாப்பியாயிருவான். தின்னு அதுக்கடுத்து அவன் பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேசுவான். ஆமாம், என்னைக்காவது உங்கள் அம்மா என்ன பற்றி சொல்லியிருக்காளா? என்னை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப ஸ்டார்டிங்கில் அம்மா உங்களை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. சொல்லப்போனால் அப்பா இறண்டாங்கன்னு சொல்லி நான் வளர்த்துட்டே இருந்தாங்க. பட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நானும் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ டாக்டர் ஃபோன் பண்ணி அப்பா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்பா ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாய்ந்தான்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு என்ன தெரில. ஐயோ, பொண்ணை பார்த்து சந்தோஷத்தில் பொண்ணுக்கு வாங்கி தர மாட்டேமே, நீ கூட வாமான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டி போவார். நல்லா வகையாக பீஸா பர்கர்லாம் வாங்கி தருவார். அந்த பொண்ணெல்லாம் மூக்கு போட்டு சாப்பிட்ருவா. தென் கார் எடுத்துகிட்டு ஒய்ஃபோட வீட்டுக்கு வரையும் கூட்டி போயிட்டுருக்காரு. ஒய்ஃப் பார்த்தா நினைப்பாங்களே, அதனால் முன்னாடி கார் நிப்பாட்டு. சரி பாப்பா, அப்பாவுக்கு சின்ன ஒரு வேலை இருக்குது, இதுக்கடுத்து நான் அப்பா இப்படி பார்க்கன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு நம்பர் எழுதி தரா. இந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்க, குடிசைகளில் பர்த்டே வரப்போகுது, நானும் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்ட வந்து கிளம்பி போயிடுவா. நம்ம ஹீரோக்கு அவன் பொண்ணை பார்த்தது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கட் பண்ணால் அடுத்த நாள் வழக்கம் போல் ஃப்ரெண்டை பார்க்க போவான். அவன் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மச்சான், ஏதோ குஜாலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ நினச்சி கேட்குறப்ப ஆமாண்டா, நேற்று நான் என் பொண்ணை பார்த்தேன். அதோட முக்கியமான விஷயம், நீ ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியில, அவர் கொடுத்த மாத்திரை செம்மையாக வேலை செய்யுது. சரி, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? வேறு ஏதாவது திட்டு பண்ணலாமல் கேட்குறப்ப அவன் ஃப்ரெண்டு ஒரு ஆசை தான் இருக்குது. டே மச்சான், நம்ம பேச ஒரே ஒரு திட்டு பண்ணலாம், அதோட செட்டில் ஆயிடலாம்ல, இந்த மாதிரி தான் பண்ணலாமல் கேட்குறப்ப நம்ம வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா சின்ன சின்ன திட்டை பண்ணால் யாரும் பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க. இதே பெருசாக ஒன்றில் கை வச்சோம்னா வசமாக மாட்டிக்கும். அதனால் இப்போதைக்கு சின்னதாக மட்டும் பண்ணுவோம். வேறு ஏதாவது ஐடியா இருக்குன்னு கேட்குறப்ப ஒரே ஒரு ஐடியா இருக்குது. நான் மூலம் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கா, அவனோட கொஞ்சம் காசு புழங்குது, அவனோட ஏமாத்தலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அந்த பிஸ்னஸ் மேன் காரில் போகிற மாதிரி இருக்கும். இவனோட பேர் சக்கு, கள்ள பணத்தில் நல்ல பணம் மாற்றிடுவான். இதை வச்சு அவனை ஏமாற்றி ஆகணும். உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குல்ல, அந்த காசு எட்டுவா. நைட்டு ஒரு பாருக்கு போய் அவனை மீட் பண்ணுவோம், கொஞ்சம் அப்படியே ஏமாற்றுவோம். சரி, அதுக்கடுத்து நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கிறது கட்டுன்னு தோணுது. கட் பண்ண நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பேங்க் போவான். இவங்ககிட்ட பார்த்து கட்டுடன் பணம் இருக்கும். இது ஃபுல்லாக ஏமா சம்பாதிச்ச பணம் தான். அதுலேருந்து 30,000 மட்டும் எடுத்து வீட்டுக்கு போயிடுவான். நைட்டு தான் பார்ட்டிக்கு போகிறதா இருக்கும். இதனால் வெளியே போகலாம் பார்க்குறப்ப பார்த்தா பொண்ணு இங்கே வந்திருக்கும். இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாப்பா நீ நீங்கள் வந்தேன்னு கேட்டால், இல்லைப்பா வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சு, நாளைக்கு வேறு லீவு, அதான் இங்கே இருட்டு போகலான்னு வந்தேன். உள்ளே வரலாமல் கேட்குறப்ப நம்ம ஒரு சார் உள்ளே கொடுத்துக்கிறேன். பட் நைட்டு மீட்டிங் லேட் ஆகிட்டே இருக்குது. வேறு வழி தெரியாத நம்ம ஹீரோ, பாப்பா நீ இங்கே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்பாவுக்கு சின்ன ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நாங்கள் போயிட்டு வந்துடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பாட்டு அங்கே கிளம்பி போயிடுறேன். ஸோ இந்த பொண்ணு வீட்டில் உட்காந்து அங்கே சில கேசட்லாம் இருக்கும், அதெல்லாம் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கா. கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாருக்கு போகிறான். பார்த்தா அங்கே தான் ஃப்ரெண்டுனா ஃப்ராங்க் இருக்கான். கூடவே அந்த சக்குங்கிற பணக்காரர் இருக்காரு. இப்போ உங்கள் மோட்டிவ் வேணும்னா இவங்க ஒரு பணக்காரங்க மாதிரி காட்டிக்கணும், அப்படின்னா தான் சக்கு வந்து இவங்கள்ட்ட பேசுவார். இதுக்காகவே நம்ம ஹீரோ ஒரு காஸ்ட்டு ஷூ போட்டு வந்திருப்பான். தென் அதுக்கடுத்து காஸ்ட்லான சரக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற சக்குங்கிற பணக்காரர் யாரா அவங்க, புதுசாக அது பணக்காரங்க மாதிரி இருக்கே, லைட்டாக பேச்சு கொடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கம் வருவார். நம்ம ஹீரோக்கும் இங்கே பண்ணுற பிளான் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த பணக்கார பக்கத்தில் வரப்ப இவதான் பெரிய பணக்கார மாதிரி கடிக்கிறான். ஃப்ராங்க் எழுந்து, சார் இந்த மாதிரி நீங்களே நடத்துக்கு வரக்கூடாது சார், இங்கேருந்து போங்கன்னு அந்த சக்கு அங்கே அனுப்பி வச்சிடறான். இதுவே அந்த சக்குங்கிற பணக்காருக்கு ஒரு கியூரியஸ் ஏற்படுத்திட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ அவன் பண்ண மாதிரி பிளான் பண்ணிட்டான். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். போகிறப்ப தான் பொண்ணுக்கு அதை வாங்கிட்டு போய் நினைக்கிறான். அதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் அங்கே சில பொருட்கள் வாங்கிட்டு இருக்கான். பார்த்தா அதே இடத்துல தான் அன்றைக்கி பார்த்து அந்த பொண்ணு இருக்கா. இவ்வளோ தான் அந்த பொண்ணு மேலே லைட்டு
இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு சைட் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். கரெக்டாக இதே நேரத்தில் அந்த பொண்ணு வீட்டில் இருந்திருப்பாள். அவள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோடைய அந்த நாய் பொம்மையை பார்த்துருப்பா. இவளுக்கு அதை பார்க்கறது உண்டியில் மாதிரி தெரிஞ்சிருக்கும். தலையை திருப்பி பார்த்தா உள்ள ஃபுல்லாக பணக்கட்டாக இருந்திருக்கும். கூடவே சேஃப்டிக்கு கன் வச்சுருந்துருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். என்ன நம்ம அப்பா பிஸ்னஸ் பண்ணு சொன்னார், எது கன் வச்சிருக்கான்னு தெரியாமல் அந்த பொண்ணு போட்டு படுத்திங்கிறா. நான் மாரி வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப அந்த பொண்ணால் தூங்கிட்டு இருப்பா. அடச்சை ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் போலையே, சரி நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவனு போய் படுத்திங்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே தான் பொண்ணுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். காலையில் எழுந்தோம் கடைக்கு கூட்டி போவான். இந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுறாளோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பான். பார்த்தா திரும்பவும் நேற்று பார்த்து அதே பொண்ணை பார்ப்பான். முதலாள இவன் மட்டும் சைட் அடிச்சுட்டு இருப்பான். இப்போ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு போல. நம்ம ஹீரோ எப்போல்லாம் பார்க்குறாளோ அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே குஷியாக இருக்குது. ஸோ அந்த ஒன் டே ஃபுல்லாக தான் பொண்ணோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். கட் பண்ணால் அதுக்கடுத்து ஒரு மீட்டிங் போகிறாங்க. பார்த்தா சக்கரை பணக்கார இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ ஒரு பெரிய பணக்கார நினச்சிட்டு இருக்கான். அவன் தான் கள்ள பணத்தை எல்லாத்தையுமே நல்ல படம் மாற்றிடுவாள். இதை வச்சு திருன்னு சொல்லிட்டு தான் அந்த மீட்டிங் போட்டிருப்பாங்க. சக்கு நம்ம ஹீரோ பார்த்து, சார் நான் இப்போ தான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் பெரிய பணக்காரமே. சார் சொல்லுங்கள் சார், எவ்வளோ மணி லாண்ட்ரிங் பண்ணணும், நீங்கள் கொடுக்குற காசை பர்ஃபெக்டாக ஒயிட் பண்ணி மாற்றுறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு கட்டு பணம் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் செக், இதில் இப்போதைக்கு 5000 இருக்குது, இதை நீங்கள் மாற்றித்தாங்க. இது பிடிச்சி போச்சுன்னா நம்ம ரெகுலராக பண்ண ஆரம்பிப்போம். தென் இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் பர்சன்டேஜ் கிடைக்கும். நீங்களும் வளரலாம், நானும் வளரலாம். ஓகே தானே கேட்குறப்ப சக்குக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து $5000 வாங்கிட்டு போயிடுறான். இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்கையாமல் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ராங்கை கூப்பிட்டா வீட்டுக்கு போகிறான். இது வரைக்கும் ஃப்ராங்க்கு இவன் பொண்ணை பார்த்ததே இல்லை. வந்து என் பொண்ணை பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். வந்து பார்த்தா பொண்ணு திருக்க மாட்டா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு. சரி ஃப்ராங்க், நீ இப்போ எங்கேருந்து போயிட்டு வா, இன்னொரு நாள் நீ என் பொண்ணை பார்க்கலான்னு சொல்லி ஃப்ராங்க் அங்கே அனுப்பி வச்சிருவான். பார்த்தா நைட் வரைக்கும் ஆயிருக்கும், அவள் பொண்ணு வந்திருக்கவே மாட்டா. பார்த்தா மிட் நைட் வீட்டுக்கு வருவா. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிரும். ஹே, இவ்வளோ நேரம் எங்கே போய் ஊசித்துட்டு வர, இதை நாங்கள் அம்மாவோட நினச்சிட்டு இருக்கியா, இது யா வீடு, நான் இருக்கிற வரைக்கும் இங்கே டிஸ்பிளின் இருக்கணும். போயிட்டு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்குறப்ப, அப்பா நீ வீட்டில் இருந்தீங்கன்னா நானும் உங்களோட வீட்டில் இருந்திருப்பேன், நீ எல்லாம் நான் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிறது, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனேன். வரதுக்கு லேட்டாச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம மாரி கேட்கவே மாட்டான். இவனுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுமே, அதனால அவன் பொண்ணை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து பொண்ணு ரொம்ப கஷ்டமாக போயிடும். போப்பா, அம்மா தான் திட்டுறாங்கன்னு நினச்சி இங்கே வந்தா நீ திட்டிகிட்டு இருக்கே, இதுக்கிட்ட நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் அம்மா வீட்டுக்கே போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம மாரி ஒரு கஷ்டமாக போச்சு. பாப்பா நான் ஒன்றும் வேணும் திட்டலாமா, இவ்வளோ நேரம் நீ இங்கே காணாமல் போயிட்டேன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், அதை கோவத்தில் திட்டுன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீங்கள் மட்டும் உண்மையா என்கிட்ட நீங்கள் போய் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம எதுக்கு ஒன்றும் புரியல. நீ என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணான்னு சொன்னீங்க, பட் பார்த்தா பணத்தெல்லாம் பதுக்கி வச்சுருக்கீங்க, கூடவே சீக்கிரட்டாக கன்னில் வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண கிடையாது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க கேட்குறப்ப நம்ம இருக்கு என்ன செய்ய தெரில. வேறு வழி இல்லாமல் எல்லோருமே சொல்லிடுறான், நான் ஒரு கான் ஆர்டிஸ்ட், நிறைய பேர் ஏமாத்துறவேன், சின்ன சின்னதாக சில திட்டுவாடெல்லாம் பண்ணி அந்த பணம் சம்பாதிச்சேன், இது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால தான் உங்கள் அம்மா டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா, ப்ளீஸ் நீ என்னோட புரிஞ்சு போதான்னு சொல்கிறப்ப பார்த்து அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த பொண்ணு கஷ்டப்படான்னு பார்த்தா அவளுக்கு பிடிச்சி போயிருக்கு. அப்பா நீ மற்றவங்களை ஏமாத்துவியா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, இல்லை நான் படத்தில் பார்த்துருக்கேன், பட் நான் ரியல் லைஃப்பில் பார்த்ததே இல்லை, ப்ளீஸ்ப்பா எனக்கா ஒரு வாட்டி மட்டும் டெமோ பண்ணி காமிக்கிறா, நானும் ஒரு வாட்டி ஒன்று வாரேன்னு சொல்கிறப்ப நம்ம முடியாதுன்னு சொல்லுவான். பட் அந்த பொண்ணு கெஞ்சி ஏற்கிறப்ப நம்ம கண்டிஷனே தெரில. சரி நாளைக்கு என் கூட வா, நம்ம ஒரு சின்னதாக திட்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் பொண்ணை கூட இடத்துக்கு போகிறான். 2 நாளைக்கு முன்னாடி யாராவது வின் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க பல டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டிக்கெட் கொஞ்சம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு $1 கொடுத்து அந்த டிக்கெட் வாங்கி வச்சுக்குவான். கடைக்காரர் பல டிக்கெட்னாலும் நம்ம ஹீரோ கொடுத்துருவாரு. தென் வாங்கினது லாட்டரி டிக்கெட்டுன்னு சொன்ன ஆரம்பிப்பான். ஏன்னா இருக்கிறது பல டேட் ஆச்சுல, இது யாரும் தெரியக்கூடாது, ஆனால் டேட் தெரியக்கூடாங்கிறதுக்காக லைட்டாக ஒரு நம்பர் மட்டும் அடிச்சிருவான். தென் அவன் பொண்ணுகிட்ட அதை கொடுத்து வா இப்போ நம்ம இன்னொரு கடைக்கு போவோம், அங்கே தான் ஏமாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு லாண்ட்ரி கடைக்கு கூட்டி போகிறான். இந்த பொண்ணு அவங்க அப்பாவோட பிளான் எல்லாத்தையுமே கேட்டு வச்சுக்குவா. தென் அந்த லாண்ட்ரி கடைக்குள்ளே போய் துணியை துவைக்க போகிற மாதிரி உள்ள போவா. அப்போ வாங்கி வச்சிருப்போம் லாண்ட்ரி டிக்கெட், அதை கசக்கி திரும்ப கீழே போகிற மாதிரி கீழே போடுவா. இந்த கடைக்காரன் பார்த்துருவாங்க. பாப்பா உன் பாக்கெட்லேருந்து அது கீழே விழுந்துச்சுப்பாரு, இது ஓ டிக்கெட் பாருன்னு சொல்கிறப்ப இவ எடுத்து பாப்பா, அக்கா இது லாட்டரி டிக்கெட்டு, இது என்னோட கிடையாது, எனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலை, எனக்கு தரவே மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப இது லேடிக்கு ஒரு ஆச்சரியம் ஆரம்பிக்குது. சரி பாப்பா அந்த டிக்கெட் எடுத்துப்பாரு, ஏதாவது வின் பண்ண சான்ஸ் இருக்கான்னு கேட்குறப்ப யாருக்கா வின் பண்ண டிக்கெட்டு கீழே போடுவா, கண்டிப்பாக தோத்தப்போன்னு சொல்கிறப்ப அந்த லேடிக்கு அதை பார்க்க மனசே வர முடிக்குது. எதுக்கு செக் பண்ணி பார்ப்போம், நியூஸ் பேப்பரில் பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட நியூஸ் பேப்பர் கேட்பாங்க. பார்த்தா அங்கே உட்காந்துருக்கிறது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கொடுக்காம 2 நாளைக்கு கூட வின் பண்ணியிருப்பாங்களே அந்த நியூஸ் பேப்பர் கொடுக்குறான். அது ரெடி டேட்லாம் பார்க்க மாட்டாங்க. லாட்ரி நம்பர் செக் பண்ணி பார்க்குறப்ப இவங்க டிக்கெட்டு தான் காசு வந்துருக்கும். இதை பார்த்து லேடி செம்ம ஹாப்பியாக போச்சு. ஆமாம் இந்த காசு எப்படி வாங்குறது, எனக்கு ஒரே ஹாப்பியாக போச்சுன்னு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ நம்பர் தருவான். மேடம் இதை லாட்ரி
மாட்டிருக்க நம்பரு, நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து ஃபோன் பண்ணுவா. பட் பார்த்தா அந்த பக்கம் ஃபோன் எடுக்கிற நம்ம ஃப்ராங்க் தான். சார், இந்த மாதிரியான லாட்டரி டிக்கெட்டு ப்ரைஸ் வந்துருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறப்ப அவங்க $600 சொல்கிறாங்க. இதை பார்த்து அந்த லேடிக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. நம்ம ஹீரோட பொண்ணை கட்டிப்பிடிச்சி, பாப்பா நம்ம $600 வின் பண்ணியிருக்கோம், இதில் உனக்கு பங்கு இருக்குனால நம்ம பாதி பேர் எடுத்துக்கோம், உனக்கு $300 எனக்கு $300. பட் அவங்க நாளைக்கு தான் காசு தரேன்னு சொல்கிறாங்களே, நீ வேறு இப்போ இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். சரி, என் அக்கௌண்ட்டில் $300 இருக்குது, அந்த $300 உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நாளைக்கு ஒரு $600 நான் வச்சுக்கிறேன், ஓகே தானே கேட்குறப்ப அந்த குட்டி பொண்ணு சரின்னு சொல்லிடுவா. அவங்க அக்கௌண்ட்லேருந்து $300 எடுத்து அந்த பொண்ணுட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ இந்த காசு செம்ம ஹாப்பியாக அவங்க அப்பா காரில் வந்து உட்காருவா. அப்பா, நீ சொன்ன பிளான் வேறு லெவலு, அந்த லேடி நினச்ச மாதிரி காசு கொடுத்துட்டாங்க, நம்ம $300 சம்பாதிச்சுன்னு சொல்கிறப்ப பார்த்தியா இதான் என் வேலையே. ஆனால் இது ஜஸ்ட் ஒன்று டெமோ காட்டுங்கிறதுக்காக தான் பண்ணேன், போ அந்த லேடிக்கு காசு கொடுத்துரு. அவங்க பாவான்னு சொல்கிறப்ப, இல்லைப்பா நம்ம சம்பாதிச்ச காசு தானே, நம்ம இதை வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப, இல்லை பாப்பா இந்த தொழில் என்னோட போட்டும், போ இதை கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சேர்ந்து கொடுத்துட்றா. தென் கட் பண்ணால் அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஃப்ராங்கை மீட் பண்ணுறான். இப்போ இங்கே 2 பேர் சேர்ந்து அந்த சக்குங்கிற பணக்கார ஏமாற்றணும்ல, இதுக்காக சில பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்து ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்து இன்னும் 1 வாரம் கழிச்சு நம்ம சக்கு மீட் பண்ணுவோம், சேம் இதே இடத்துல தான். அப்போ சூட்கேஸை இப்படி கைமாற்ற போகிறோம், இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இப்போ சம்பவம் பண்ண போகிறாங்க போல். கட் பண்ணால் அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக பொண்ணு பிடிக்க ஸ்கூலுக்கே போயிடுவான். ஈவினிங் அவங்க பொண்ணை பிக்கப் பண்ணி ஒரு பவுலிங் ஏரியா போயிடுவான். 2 பேர் அங்கே போய் நல்லா ஜாலியாக விளாடுவாங்க. அண்ட் அடிக்கடி நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட் போவான். அங்கே போய் அந்த பொண்ணு சைட் அடிச்சுட்டே இருப்பான். 2 பேத்துக்குள்ளே சின்னதாக ஒரு காதல் வந்துட்டே இருக்கும். கட் பண்ணால் நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஃப்ராங்க் ஃபோன் பண்ணுவான். டே மச்சான், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம அந்த சக்குக்கு போட்ட பிளானில் சின்னதாக ஒரு சேர்ந்து இருந்துச்சு, அந்த சக்கு இன்னைக்கு நைட்டு வெளியூர் போகிறதா இருக்கான், போனால் கிட்டத்தட்ட 2 வாரம் இந்த ஊருக்கே வரமாட்டான், அதனால் நம்ம பிளான் அன்றைக்கி ஈவினிங் செட் பண்ணணும், சீக்கிரம் உன் பணத்தில் எட்டுவான்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு என்ன பண்ணி தெரில. சரின்னு வேகமாக பேங்குக்கு போய் அவன் பணத்தில் எடுத்துகிட்டு இருக்கான். இதை பார்த்து அவன் பொண்ணு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அப்பா, நீ இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்க, இன்னும் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் கேட்குறப்ப நீயே கவலைப்படுற, அப்பா சேர்த்து இந்த ஃபுல் பணம் உனக்கு தான் வரப்போகுது, சரி நீ இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போ, அப்பாவுக்கு சின்ன ஒரு வேலை இருக்குன்னு சொல்கிறப்ப, என்னப்பா திருட போறியா, ப்ளீஸ் என்னையும் கூட்டி போவேன், எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு என்ன பண்ணி தெரில. ஏன்னா அவங்க பண்ண போகிற அந்த பிளானில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவைப்படுது, அதுக்கு வேற ஒரு ஆள் செட் பண்ணுறதா இருந்தான். பட் பிளான் தான் மாறிடுச்சு, வேறு வழி இல்லை, நம்ம பொண்ணை தான் கூட்டி போகணும்னு சொல்லிட்டு இங்கே பாரு, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு வேலை தான், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஏர்போர்ட் போக போகிறோம், நாங்கள் ஒரு ஆளை பார்த்து பேசிகிட்டு இருப்போம், அப்போ நான் ஜஸ்ட் இரும்பு செய்வேன், அப்படி இரும்புனா நீ ஒரு விஷயம் பண்ணி ஆகணும், இது மட்டும் தான் வேலைன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோ. கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஃப்ராங்க் சேர்ந்து அன்றைக்கி பிளான்லாம் போட்டிருப்பாங்களே, சேம் அதே ஏர்போர்ட் போவாங்க. பார்த்தா சக்குங்கிற பணக்கார அங்கே தான் இருப்பார். இங்கே வேலை என்ன, கள்ளப்பணத்தை நல்ல பணம் மாற்றுறது தானே. நம்ம மீறி அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை காமிச்சு, சார் பார்த்தீங்களா இதான் என்கிட்ட இருக்கிற கள்ளப்பணம், நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த காசு நல்லா பணம் மாற்றிட்டீங்க, அது மாதிரி இதையும் மாற்றி வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை காட்டுவான். இதை பார்த்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தரும். ஸோ அந்த கள்ள பணத்தை வாங்கி இருபது நல்ல பணம் இருக்கும், அது நம்ம ஹீரோ கொடுத்துருவான். பட் சொல்ல போனால் ரெண்டுமே நல்ல பணம் தான். இப்போ 2 பேர்ட்டையும் ஆளுக்கு ஒரு சூக்கீஸ் இருக்குது, ரெண்டுமே கிட்டத்தட்ட 50,000 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ தான் நம்ம ஹீரோ லைட்டை இரும்ப ஆரம்பிப்பான். இருமுன கொஞ்ச நேரத்துலேயே பின்னாடியே சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கல, அவள் கடலில் சண்டை போட்டுட்டு இருப்பா. யோ என்ன கூல்ட்ரிங்க்ஸ் மாற்றிட்டியா, மாற்றி குடியான்னு சொல்லிட்டு அவங்க போட்டு சண்டை போட்டே இருப்பாங்களா. இதை சக்குங்கிற பணக்கார திரும்பி பார்ப்பான். இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவன் வரப்போ ஒரு கால் சூக்கேஸ் கொண்டு வந்திருப்பான். அந்த பண சூக்கேஸுக்கு பதிலாக இந்த கால் சூக்கேஸ் வச்சுருவான். இப்போ 2 50,000 நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்குது, அது போல் சக்கு கிட்ட வெறும் சூக்கேஸ் தான் இருக்குது. சரி சார், நம்ம டீல் முடிஞ்சல, நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம், இப்போ நான் எங்கேருந்து போயிட்டு வரேன்னு நம்ம 2 சூக்கேஸோட வெளியே வந்துட்டான். இப்போ 2 பணம் இருக்கிற பேக் நம்ம ஹீரோ தான் இருக்குது, பர்ஃபெக்டாக ஏமாற்றிட்டான். இதை பார்த்த பொண்ணு ஒரே ஹாப்பியாக இருக்குது. சரி 2 பேர் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பணக்கார சுதர்ஷ்டான் போல் அவன்கிட்ட எம்டி சூக்கேஸ் செஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ கார் பார்க்கில் இருக்கிறப்ப சூக்கேஸ் வந்து கால் அடிப்பான். டே இந்த சூக்கேஸில் காசு இல்லைடா, யாரோ ஏமாத்துறீங்க சொல்கிறப்ப நம்ம இருக்கு என்ன தெரில, வேகமாக கார் எடுத்துகிட்டு அவன் பொண்ணு விட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவரு ஃபாலோ பண்ணிட்டு வருவார். பட் நம்ம ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சு போயிடுவான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்த மாதிரி இருக்குது. அவள் பொண்ணு ஃபஸ்ட் டைம் வெளில பார்க்குறப்ப லைட்டை பயந்து போயிருப்பா. நான் இதுக்கு தான் சொன்னேன் இந்த வேலைக்குள்ளே வர வேணாம்னு சொல்லிட்டு, சரி நீ கார்லேயே உட்காந்துரு, நான் போய் ஃப்ராங்கை பார்த்து பேசுறாருன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஃப்ராங்கை பார்க்க போவான். டே மச்சான், இப்போ என்ன பண்ணுறது, லைட்டை சொதப்பிட்டோமே, அந்த பணக்காரங்க நம்ம ஃபேஸ் நல்லாவே தெரியும், நம்ம மாட்டிக்கோமன்ட்டு இருக்கிறப்ப, டே நம்மளாம் மாட்ட மாட்டேன்டா, நம்மளோட உண்மையான பேர் கூட அந்த பணக்காரனுக்கு தெரியவே தெரியாது, அப்படி மாட்டினா கள்ளப்படத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவனு தான் மாட்டுவான், நீ எது கவலைப்பட தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சமாதானப்படுத்துவான். இவனு சேர்ந்து பொண்ணை கூட வீட்டுக்கு போவான். இங்கே பாரு, இதுக்கடுத்து ஒரு வாரத்துக்கு என்ன பார்க்க வராத, போ உங்கள் அம்மா வீட்டிலே இரு, அப்போனா தான் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைப்பா நாளைக்கு நான் உங்களை பார்க்க வரேன் ப்ளீஸ் நீ கெஞ்சி வைக்கிறப்ப நம்ம மாதிரி ஆசை திட்ட ஆரம்பிப்பான். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா, இது ஒரு கொலகார வேலை, இந்த வேலை சேர்ந்து நீ தான் பாதிக்கப்படுவேன், மரியாதை இங்கேருந்து போன்னு திட்டுறப்ப அந்த பொண்ணு ஒரே கஷ்டமாக போயிடும். அழுதுட்டு அங்கேருந்து போலான் இருப்பா.
இருப்பா. போகிறப்ப கையில் ஒரு மான்மூம் வச்சுருப்பா. இது உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வாங்கினப்பா, இந்த வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அழுட்டு அவப்பாட்டாங்க கிளம்பி போயிடுவாள். இதை பார்த்து நம்ம மீருக்கு ஒரு கஷ்டமாக போயிடும். தென் வீட்டுக்கு வந்து 2 3 நாளுக்கு தலைமறைவாக இருக்கலாம் பார்ப்பான். பட் திடீர்னு பார்த்தா அவனுக்கு அந்த ஓசி வர ஆரம்பிச்சிடும். இப்போ அவனுக்கு அவசரமாக டேப்லெட் தேவைப்படுது. டேப்லெட் போடலான்னு பார்த்தா டேப்லெட் காலி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட அவங்க ரொம்ப கஷ்டமாச்சுல. பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் போய் வாங்குன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். பட் உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓசினால காரை அங்கேயும் விட்டுட்டு இருப்பான். எப்படி ஒரு ஃபார்மசிக்கு போயிடுவான். அந்த மாத்திரை காமிச்சு, சார் இது எனக்கான மெடிக்கேஷன், இந்த மாத்திரை தாங்க ப்ளீஸ் நீ கெஞ்சி வைக்கிறப்ப, சார் இது ஜஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட் தானே, இது எதுக்கு போகிறீன்னு கேட்டால் என்னது சப்ளிமெண்ட்டா, யோ இது எனக்கு டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரையா, இது சப்ளிமெண்ட்டில் கிடையாதுன்னு சொல்கிறப்ப, சார் இது சப்ளிமெண்ட் தான் சார், நமக்கு ஏதாவது வைட்டமின் குறைபாடு இருக்கும்ல அதுக்கு எடுத்துக்கிற மாத்திரை தான், இது ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி தான். இப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது டெம்பரரி குணப்படுத்தும், பட் பர்மனெண்ட்டாக அது குணப்படுத்தவே இது ஜஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட்னு சொல்கிறப்ப நம்ம இதோட நம்பவே முடியல. அந்த மாத்திரை எடுத்து பார்த்தா சப்ளிமெண்ட் கொட்டெழுத்தில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இவருக்கு புரியுது அந்த டாக்டர் ஏமாத்திருக்குன்னு சொல்லிட்டு செம வேகமாக அந்த டாக்டரை பார்க்கப்பே, யோ இது என்னையா மாத்திரை, நான் உனக்கு பர்மனெண்ட்டாக மாத்திரை கேட்டால் சப்ளிமெண்ட் கொடுத்துருக்கே, எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்டால், இங்கே பாரியா உனக்கு இருக்கிறது நோயே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு மனநோய் மாதிரி தான். எப்பவும் போட்டு விட்டு பிரிஞ்சு வந்தியோ அப்போ தான் உனக்கு அது நோய் இருக்குது. ஸோ அப்போனா உனக்கு இதுக்கு மாத்திரை தேவையில்லை, உனக்கு ஒரு குடும்பம் தான் தேவை, ஜஸ்ட் உனக்கு ஒரு பேருக்கு மாத்திரை தண்ணுங்கிறதுக்காக சப்ளிமெண்ட்லாம் கொடுத்தேன், மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறப்ப நம்ம இருக்க ஒரு கஷ்டமாக போயிடும். சரி உன் பொண்ணுக்கு அது என்னாச்சு, உன் பொண்ணுகிட்ட ஜாலியாக இருக்கேன்னு கேட்குறப்ப, எங்கள் டாக்டர் நேற்று ஆஷாவோட திட்டி அனுப்பிட்டேன், அவர் கஷ்டமாக அழுதுகிட்டே போனான், எனக்கு அதை பார்த்து ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறப்ப, யோ உனக்கு இருக்கிற நோய்க்கு உன் பொண்ணு தான் மருந்து, போ உன் பொண்ணுகிட்ட பேசு, அப்போ தான் அவனுக்கு சரியானு சொல்கிறப்ப இவனு சரி பொண்ணை பார்க்க போவான். அழுதுகிட்டே சாரி கேட்பான், சாரி பாப்பா நேற்று தான் அவங்ககிட்ட ஆசை பேசிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணுகிட்ட மணி பேப்பான். பட் அவன் பொண்ணு பெருசாக எடுத்துக்க மாட்டா. வா நம்ம நீ ஃபுல்லாக ஜாலியாக இருப்போம்னு சொல்லிட்டு வழக்கம் போல தான் ரெஸ்டாரண்ட் கூட்டி போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னாக போயிட்டுருக்கோம். இந்த நைட் 2 பேர் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அவன் ஃப்ரெண்டு செம்மையை அடி வாங்கியிருப்பான், வாயிலேருந்து ரத்தம் ஊற்றிட்டு இருக்கோம். பார்த்தா பக்கத்துலேயே தான் அந்த சக்கர பணக்காரர் இருக்காரு. அவர் எப்படி இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருந்தாலும் சொல்லிட்டு நம்ம எனக்கு எதுவுமே தெரில. ஏன்னா அவங்க மீட்டிங் போட்டிருப்பாங்களே அந்த இடத்துல கேமரா இருக்காது. ஸோ நம்ம நோட் பண்ணுறது கஷ்டமான விஷயம் தானே. எப்படி இங்கே வந்தாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணு ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பாள். அந்த கடையில் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்துருப்பா. அதை வச்சு அட்ரஸாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்து பார்த்தா ஃப்ராங்க் இருந்திருப்பான். ஃப்ராங்கை போட்டு பொலம்பலாம் பொழந்து இப்போ கட்டி போட்டிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணே தெரில. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த ஆள் கண்ணை காமிச்சு, இங்கே பாரு உங்களை உயிரோட விடணும்னு எனக்கு என் பணம் மட்டும் தான் தேவை, போங்க என் பணத்தை எட்டுவா, எல்லாம் உங்கள் 3 பேர் இங்கே கொண்டு போட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம ஒரே பயம் ஆரம்பிச்சிருது. சரி நம்ம பொண்ணை பார்த்து, பாப்பா அந்த நாய் பொம்மை இருக்குல்ல அவ்வளோதான் இவருக்கான பணம்லாம் இருக்கும், இப்போ எடுத்துருவான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சேர்ந்து உள்ளே போகிறா. போய் பணத்தை எட்டுறான்னு பார்த்தா அவர் தான் கண் வச்சிருப்பார்ல அந்த கண்ணிட்டு வந்திருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பணக்காரனும் நம்ம ஹீரோட பொண்ணை பார்த்து சொல்லான்னு இருக்கிறப்ப அந்த பொண்ணு சூட் பண்ணிடுவா. பார்த்தா அந்த பணக்காரனுக்கு நெஞ்சில் புல்லட் அடிபட்டுரும், ஆள் அங்கே இறந்து போயிடுவான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணி தெரில. வீட்டில் ஒரு கொலை நடந்துருச்சு. சரி ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணை சேவ் பண்ணணும். டே ஃப்ராங்க் என் பொண்ணை எங்கேருந்து கூட்டிப்போ, என் ஒய்ஃபோட வீடு தெரியும்ல அங்கே ட்ராப் பண்ணிடு, இங்கே பாரு கொஞ்ச நாளைக்கு இங்கே வராத, மொத்தமாக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே அனுப்பி வச்சிடறேன். தென் உள்ளே வந்து அந்த பணக்காரனோட பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா ஆள் காணாம போயிட்டான். பார்த்தா ஆளுக்கு உயிர் இருக்குது. பின்ன இருந்து நம்ம ஹீரோ வந்து டங்னு அடி அடிச்சிருவான். நம்ம ஹீரோ அங்கேயும் மயக்கூடி கீழே விழுந்துருவான். கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு கூட 2 போலீஸ் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து, சார் நான் உங்கள் வீட்டு செக் பண்ணி பார்த்தோம், நீங்கள் மயக்க நிலைமையில் இருந்தீங்க, உங்கள் வீட்டில் ஒரு பணக்காரர் இறந்து போயிட்டாரு, ஸோ அந்த சக்குங்கிற பணக்காரர் கொண்டு வந்து நீங்கள் தானா, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ புரிஞ்சு போச்சு வசமாக மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பணக்காரனை ஷூட் பண்ணது இவன் பொண்ணு தானே, இவன் பொண்ணு மாட்டிட்டு இவனுக்கு கஷ்டமாக இருக்கும், பேசாமல் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் நான் தான் ஷூட் பண்ணேன், வீட்டில் கூட கண் இருக்குன்னு சொல்கிறப்ப, அதான் சார் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், பட் அந்த கண்ணில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, ஏதோ சின்ன பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருந்துச்சு, நாங்கள் செக் பண்ணி பார்த்தப்ப உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிய வந்துச்சு, ஸோ அப்போ உங்கள் பொண்ணு தான் அந்த பணக்கார ஷூட் பண்ணியிருக்கா, நாங்கள் சொல்கிறது கரெக்டானு கேட்குறப்ப நம்ம என்ன பண்ண தெரில, இல்லை சார் நான் தான் ஷூட் பண்ணேன், அது ஏன் கையில் தான் சொல்லிட்டு நம்ம வாதாட்டே இருப்பேன். இப்போ அந்த மொத்த பழியுமே நம்ம இருதை எடுத்துக்கிறதா இருக்கான். பட் இன்கேஸ் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டானா இவன்ட்டு இருக்கிற பணம்லாம் வேஸ்ட்டாக போயிரும்ல, அதுக்குள்ளே த பொண்ணுக்கு அதை மாற்றணும்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சு டாக்டர் இருக்கார்ல அந்த டாக்டர் கூடுவான். அவரும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. டாக்டர் நான் நம்புற ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான், என்னை எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, என் பணம்லாம் வேஸ்ட்டாக போயிடும், என் சேஃபில் போனீங்கன்னா இதான் என் பாஸ்வேர்டு, இந்த பணத்தை எப்படியாவது என் பொண்ணு சேர்த்துருங்க, அதில் கமிஷன்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ளீஸ், கெஞ்சி வைக்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதுப்பா, அந்த பணத்தை பொண்ணு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து கிளம்பிடுவார். கொஞ்ச நேரத்தில் அந்த போலீஸ் அங்கே கிளம்பிடுவாங்க. நான் வேறு மயக்கத்தில் அந்த ரூமில் இருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்க்குறப்ப நான் வேறு தலவழைக்க ஆரம்பிக்கும். டாக்டர் யாராவது பக்கத்தில் இருக்கீங்களா,
டாக்டர் டாக்டர் கூட்டு வைப்பான். டாக்டர் வர மாதிரி தெரில. சரின்னு எழுந்து போய் பார்த்தா அது பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரில. ஜஸ்ட் ஒரு ரூம் பார்க்குறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்குது. இதோட வித்தியாசமாக இருக்குன்னு வெளியே வந்து பார்த்தா அது ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு கண்டெய்னர் தான். நம்ம பேர் நல்லா ஏமாற்றிருக்காங்க. இதை பார்க்க நம்ம பேருக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துட்டு வேகமாக வெளியே வந்து டாக்ஸி பிடிச்சிருவான். தென் வேகமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஒரு பொருள் இருக்காது. எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும். தென் அந்த நாய் பொம்மை செக் பண்ணி பார்த்தா உள்ள காசு இருக்காது, அந்த கண்ணு இருக்காது. நம்ம பேருக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நம்ம பொண்ணு தான் எடுத்துகிட்டு போயிட்டாலோ, ஏன்னா அவன் பொண்ணு தான் பணாசை இருக்குல்ல, கண்டிப்பாக அவள் தான் எடுத்து போயிருப்பான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒய்ஃபோட வீட்டுக்கு போகிறான். காலிங் அடிக்கிறப்ப ஒய்ஃபுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் சில பேர் பார்க்குறாங்களே, ஹே நம்ம பொண்ணு எங்கே இருக்கா, ஏஞ்சலாவை கூப்பிடு அவட்டு நான் காசை பற்றி கேட்கணும்னு சொல்கிறப்ப என்னது ஏஞ்சலாவா, யாரை பற்றி கேட்குறப்ப ஹே நமக்கு தான் ஒரு பொண்ணு பிறந்தால, டிவோர்ஸ் வாங்குறப்ப கூட நீ ப்ரிவெண்ட்டாக இருந்தியே, அந்த பொண்ணு தான் சொல்கிறப்ப அதுவா, நம்ம டிவோர்ஸ் வாங்கின கொஞ்ச நாள்லேயே அந்த கரு கலைஞ்சு போயிடுச்சு, நமக்கு குழந்தையே பறக்கலன்னு சொல்கிறப்ப நம்ம சமசாக்காக இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரியுது. இவன் ஃப்ரெண்டான ஃப்ராங்க் இருக்கால, அவன் தான் நல்லா ஏமாத்திருக்கான். ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பான் பெருசாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணாம்னு சொல்லியிருப்பான். இதை பார்த்த ஃப்ரெண்டு கடுப்பாயிருக்கும். என்னை விட வேணான்னு சொல்கிற, மொத்த படத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவன் இந்த பிளான் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான ஃப்ராங்க்கு, நம்ம ஹீரோட பொண்ணான ஏஞ்சலா, அந்த டாக்டரு, தன்னை சக்குங்கிற பணக்கார இருக்கார்ல, எல்லாருமே ஒரே கூட்டுக்கலவணி தான். ஃப்ராங்க் தான் பிளான் பண்ணி நம்ம ஹீரோ ஏமாத்திருந்திருக்கான். பட் நம்ம ஹீரோ எவ்வளோ அவங்கள ஏமாத்த நினச்சிட்டு இருந்தான். இப்போ மொத்த பணத்தையுமே ஃப்ராங்க் சுட்டிட்டு போயிட்டான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. கட் பண்ண இது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோ திருட்டோட எல்லாத்தையும் விட்டுட்டான். நல்ல மனுஷனை வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் சேல்ஸ் பண்ண வேலை பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த கடைக்கு ஒரு பையனை பொண்ணு வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணை நடிச்சிருப்பாள். அந்த ஏஞ்சலாங்கிற பொண்ணு தான் அங்கே வந்திருப்பா. அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பார்த்து சமச்சாக்கா இருக்கும். பார்த்தா ஆளே சமயம் மாறி இருந்திருப்பா. பட் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அந்த பையனோட ஜாலியாக பேசிட்டு இருப்பான். தென் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை இந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து, டே என் பர்ஸ் கார் அஸ்டன்ட்டும் போல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டாங்க அனுப்பி வச்சிருவா. தென் அதுக்கு ஹீரோவை பார்த்து, சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் வேணும்னு இந்த மாதிரி பண்ணல, எனக்கு அப்போ பணத்தை இருந்துச்சு, அந்த ஃப்ராங்க் என்னை கூப்பிட்டாரு, நானும் உங்கள்கிட்ட பொண்ணுமா நடித்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பெருசாக கண்டுக்க மாட்டான். சொல்லப்போனால் இப்போ நம்ம ஹீரோ அதை பொண்ணை தான் பார்க்குறான். சரிம்மா நீ இப்போ இங்கேருந்து போ, பட் நான் கூட கேட்குறது ஒரே விஷயந்தான், அந்த பையனை பார்க்குறப்ப உங்களோட உயிர் வச்சுருக்க மாதிரி இருக்குது, என்ன ஏமாத்தின மாதிரி அந்த பையன் மட்டும் ஏமாத்துறாத போ. அந்த பையனோட போய் ஜாலியாக வாழுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஹாப்பியாக போச்சு. நம்ம ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பொண்ணு பாட்டாங்க கிளம்பி போகிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த பழைய மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி என்னமே கிடையாது. சிம்பிளாக வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். தென் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். பார்த்தா வீட்டில் யாரும் சமைக்கிற மாதிரி தெரியுது. அப்போ தான் நமக்கு தெரியுது நம்ம ஹீரோ ஆளே காண மாட்டான்னு சொல்லிட்டு. இவன் தான் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருப்பாள். ரெண்டு ஒருத்தர் பிடிச்சி போயிருக்கும்ல. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான். சிம்பிளாக அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கான். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு உண்மையாகவே ஒரு பையனோ பொண்ணை பிறக்க போகிறாங்க. இதோட மேஸ்டிக் மெனுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி செம சூப்பரான ஒரு படம். எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப சதுரங்காட்டி படம் தான் வந்துச்சு. ஏன்னா ரெண்டு படமே பார்க்குற சிமிலராக தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஃபஸ்ட் திருட்டு பையனாக இருப்பான், நிறைய பேர் ஏமாற்றுவான். பட் கடைசியில் ஒரு சென்டிமெண்ட்னால நம்ம நல்லவனா மாறுவான். இந்த மாதிரி ரெண்டு படம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.